Hi, welcome to Banasir Education. இந்த வீடியோல நம்ம பைத்தான் அரேஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம லாம்டா ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்ங்கறத பார்த்திருந்தோம். அத நான் ஐ பட்டன்ல கொடுக்கிறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அரேஸ் வந்து இதுல வந்து டிஃபால்ட்டாவே வந்து அரேஸ் வந்து பில்ட்-இன் சப்போர்ட்ல இல்ல, ஓகேங்களா? அண்ட் வந்து அதை வந்து நம்ம லிஸ்டா தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனாலும் நம்ம ஆக்சஸ் பண்றது அரேஸ் மாதிரியே அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் நமக்கு வந்து அரேஸே வேணும் அப்படின்னா நம்பைன்னு ஒரு லைப்ரரி இருக்கு, நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். நம்மளோட லோக்கல்ல வந்து நம்ம வந்து நம்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அதை இம்போர்ட் கொடுத்துட்டு நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் தனியாவே ஒரு வீடியோ போடுறேன். இது ரொம்ப ஈஸியான கான்செப்டா இருக்கும். அண்ட் இதுல வந்து நிறைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை ரொம்ப ஈஸியா நம்மளால செய்ய முடியும். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் இதுல வந்து இப்போ வந்து நம்ம வந்து அரேஸ்னா என்ன, நிறைய வேல்யூஸை ஒரு சிங்கிள் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றது தான் அரே, ஓகேங்களா? இப்போ வந்து நான் கார்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 5 வேல்யூஸ், ஃபோர்ட், ஆடி, பிஎம்டபிள்யூ, ஃபெராரி, லம்போர்கினி, ஒரு 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ரன் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 வேல்யூஸும் நமக்கு வந்து வந்திருக்கு பாருங்க, அரேவாவே வந்திருக்கு, ஓகேங்களா? இப்போ வந்து ஆனா அதோட டைப் நான் கேட்கறேன். இங்க டைப் ஆஃப் கார்ஸ் கேட்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து பாருங்க எனக்கு லிஸ்டா தான் வருது, ஓகேங்களா? அது வந்து அரே இல்லாத, அரே சப்போர்ட் பண்ணாதனால நமக்கு அது லிஸ்டா தான் வரும். ஆனா நம்ம அரே மாதிரியே நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நம்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்பைனா நியூமெரிக்கல் பைத்தான், நம்பை யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்ப பாருங்க நான் வந்து இம்போர்ட் நம்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி கொடுக்க முடியும். இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து இதை நான் வந்து இந்த மாதிரி அரேவாவே கொடுக்குறேன். அண்ட் இதை பிரிண்ட் பண்ண சொல்றேன். இதோட டைப்பும் நான் கேட்கறேன், ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அது வந்து அரேவாவே எனக்கு .nd அரேனே வந்து எனக்கு சேவ் ஆகுது பாருங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து நம்பை யூஸ் பண்ணி நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அரேனா என்ன, இது வந்து ஒரு ஸ்பெஷல் வேரியபிள், நிறைய வேல்யூவை அட் அ டைம்ல நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அரேங்கிற ஒரு ஸ்பெஷல் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு எப்படி வந்து நமக்கு வந்து இது இதாகும், ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம 5 வேல்யூஸ் கொடுத்தோம்ல, அது எப்படி ஆகும், கார் 1னா ஃபோர்டு, கார் 2னா ஆடி, இந்த மாதிரி தான் நமக்கு சேவ் ஆகும், ஓகேங்களா? இந்த மாதிரி சேவ் ஆகும். நிறைய வேல்யூஸை ஒரே ஒரு பேர்ல வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும், நம்ம அதை வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இண்டெக்ஸ் நம்பர் நம்ம யூஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் நம்பர்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். இண்டெக்ஸ் நம்பருங்கிறது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0, ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 0th பொசிஷன். இது வந்து ஆடி வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், பிஎம்டபிள்யூ செகண்ட் பொசிஷன், ஃபெராரி தேர்ட் பொசிஷன், லம்போர்கினி ஃபோர்த் பொசிஷன், ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் இதுல நெகட்டிவும் பண்ண முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து எக்ஸ் வந்து கார்ஸ் ஆஃப் 0 ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்ம கொடுக்கும்போது அது இண்டெக்ஸ் பொசிஷன் எடுத்துட்டு வரும். கார்ஸ் ஆஃப் 0 சொல்லி அதை எக்ஸ்ல சேவ் பண்றேன். இப்போ வந்து ஃபோர்ட்னு எனக்கு வந்திருக்கு, ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம வந்து எந்த வேல்யூவும் எடுத்துக்க முடியும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து தேர்ட் பொசிஷன் கேட்கறேன் அப்படின்னா எனக்கு ஃபோர்த் வேல்யூ எனக்கு வரும், ஓகேங்களா? ஃபெராரி ஃபோர்த் வேல்யூ தான், ஓகேங்களா? அப்போ வந்து அந்த வேல்யூ நமக்கு வரும். இதே மாதிரி நம்ம நெகட்டிவ்லையும் இதை எடுக்க முடியும். இப்போ நான் இங்க பாத்தீங்கன்னா -1 கொடுத்தேன்னா எனக்கு லாஸ்ட் வேல்யூ எனக்கு வரும். லாஸ்ட் வேல்யூ லம்போர்கினி வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால அரேஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணவும் முடியும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குல்ல ஃபோர்ட் வேல்யூ, இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? அப்ப கார்ஸ் ஆஃப் 0 = ஹோண்டான்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபோர்டை எடுத்துட்டு எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு ஹோண்டாவை ரீப்ளேஸ் பண்ணிடும், ஓகேங்களா? இப்போ நான் வந்து இது பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ வேணா இதுக்கு முன்னாடி நான் கார்ஸோட வேல்யூ கேட்குறேன், ஓகேங்களா? இப்போ அது மாறிட்டனால எனக்கு இங்க இந்த மாதிரி காட்டுது. ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்ல, அதனாலதான் எனக்கு அப்படி காட்டுது. இப்போ பாத்தீங்கன்னா ஓகேங்களா, இப்போ 4ல தான் இருக்கு. இப்போ நம்ம அகைன் இதை ரன் பண்ணும்போது நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். பாத்தீங்களா, 4ல இருந்து அது ஹோண்டாக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியும் நம்மளோட வேல்யூஸை. இது எத்தனாவது வேல்யூக்கும், இப்போ இந்த 0க்கு பதிலாக நான் வந்து
3 கொடுத்துட்டேன் அப்படின்னா தேர்ட் வேல்யூவை எனக்கு சேஞ்ச் பண்ணிடும். தேர்ட் வேல்யூங்கும் போது இங்கே பாருங்க ஃபெராரி எடுத்துட்டு எனக்கு ஹோண்டா போட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட லென்த் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. லென் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட அரேவோட லென்த் என்ன அப்படின்னு நமக்கு காட்டும். ஓகேங்களா, இப்போ இது பார்த்தீங்கன்னா 5 வேல்யூஸ் உள்ள இருக்குல்ல, அதனால நமக்கு இது 5ன்னு நமக்கு காட்டும். ஓகேங்களா, இந்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ ஜாஸ்தி இருந்தாலும் அதோட லென்த் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். லென் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் அந்த வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹையஸ்ட் லென்த் வந்து எப்பயுமே வந்து ஹையஸ்ட் அரே இண்டெக்ஸ் தான். அதாவது இது எப்படின்னா நம்ம அரேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரேவோட இண்டெக்ஸ் பொசிஷன் 0ல இருந்து 4. ஓகேங்களா, அப்போ வந்து லென்த் வந்து நீங்க வந்து 0ல இருந்து கணக்கு எடுத்துக்காது, 1ல இருந்து தான் நமக்கு கணக்கு எடுக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து 5ன்னு நமக்கு வரும். அதுதான் இங்கே ஹையஸ்ட் அரே, மோர் தென் த ஹையஸ்ட் அரே இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் லூப் பண்ண முடியும் நம்மளால. லூப்பிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபார் லூப்லேயே ரொம்ப சிம்பிளா நம்மளால பண்ண முடியும். ஃபார் எக்ஸ் இன் கார்ஸ், இப்போ வந்து நம்ம எக்ஸோட வேல்யூஸ் நமக்கு என்னென்ன இருக்கோ நம்ம காசோடது வந்து நமக்கு இங்கே வரும். ஓகேங்களா, ஹோண்டா ஆடி மொத்தம் 5 வேல்யூஸ். நம்ம இப்போ இதுக்கும் நம்ம வந்து ஃபெராரியை ஹோண்டான்னு சேஞ்ச் பண்ணிட்டோம்ல, இப்போ அது சேஞ்ச் ஆனது தான் நமக்கு இப்படியே வருது. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம 5 வேல்யூஸும் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம லூப்ல நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுக்கு அடுத்து இன்னும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம அப்பண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அப்பண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு எலமெண்ட் ஜாஸ்தி ஆகும், அது எங்க கடைசியாக தான் நமக்கு வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா, இதே மாதிரி அப்பண்ட் மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க நான் அப்பண்ட் பண்றேன், இந்த இடத்துல நான் வந்து ஃபெராரி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஃபெராரி கொடுத்து நான் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க இப்போ என்ன இருக்குன்னு தெரியுதுங்களா, லம்போர்கினிக்கு அடுத்து ஃபெராரி நமக்கு லாஸ்ட்ல ஆட் ஆகுது. அப்பண்ட் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் கடைசியில ஆட் ஆகும். அண்ட் இங்க பாப்ங்கிறது ரிமூவ் பண்றது. ஓகேங்களா, ரிமூவ் ஃபங்க்ஷனும் தனியா இருக்கு, பாப் ஃபங்க்ஷனும் தனியா இருக்கு. இப்போ நான் பாப் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 0th பொசிஷன்ல இருக்கிறது, அதாவது அதுதான் எனக்கு இது சாரி இங்க பாப் ஆஃப் 1ன்னு கொடுத்துட்டேன். இங்க வந்து இது வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு 2வது வேல்யூ தான் எனக்கு இங்க ரிமூவ் ஆகும். அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஆடி செகண்ட்ல இருக்குல்ல, இந்த வேல்யூ எனக்கு ரிமூவ் ஆயிட்டு எனக்கு இங்க ஷோ ஆகுது. ஓகேங்களா, இது மாதிரி நம்ம எதுனாலும் கொடுக்க முடியும். இப்ப ஃபெராரி நான் திரும்பி இதை ரன் பண்ணனால எனக்கு திரும்ப ஃபெராரி ஆட் ஆயிருக்கு. அண்ட் இங்க வந்து எனக்கு வந்து ரிமூவ் ஆயிருக்கு பாருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஃபெராரி 4th பொசிஷன் போது 0 1 2 3 4, அதாவது இந்த 2 ஃபெராரில 1 எனக்கு ரிமூவ் ஆகி எனக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். பாப் மாதிரியே தான் ரிமூவும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ரிமூவ் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்னவா வருதோ அது வந்து நமக்கு ரிமூவ் ஆகும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் அந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த இதுல எங்க வருதோ அந்த இதை தான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ அடுத்தது வந்து நான் வந்து இன்னொன்று ஃப்ரூட்ஸ்னு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஒரு 4 ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை காப்பி ஃபங்க்ஷன் போது இதவே ஒரு காப்பி எடுத்து வேற வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது. ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி ஃப்ரூட்ஸுங்கிற பேர்ல இந்த 4 வேல்யூஸ் இருக்கு. நான் அதை வந்து நான் என்ன பண்றேன், எக்ஸ்ல வந்து காப்பி பண்ணி போடுறேன். அப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ்லயும் இந்த வேல்யூஸ் தான் இருக்கும், எக்ஸ்லயும் இந்த வேல்யூஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, இதை பண்ணும்போது நமக்கு இங்க பாருங்க ரெண்டுமே நமக்கு வந்திருக்கு பாருங்க. ஓகேங்களா, அண்ட் இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்பண்ட்ங்கிறது வந்து ஆட் அன் எலமெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஓகேங்களா, கடைசியில நமக்கு வந்து லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிறது தான் அப்பண்ட் ஃபங்க்ஷன். கிளியர் பண்றது வந்து எல்லா எலமெண்ட்ஸையும் கிளியர் பண்றது. ஓகேங்களா, அந்த இது வந்து டெலீட் பண்ணாது, கிளியர் மட்டும் பண்ணி வைக்கும். ஓகேங்களா, அந்த லிஸ்ட் நம்மகிட்ட இருக்கும் ஆனா அது கிளியர்டா இருக்கும். அண்ட் வந்து நில் ரெக்கார்ட்ஸா இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து காப்பி பண்ணும்போது அதை வந்து ஒரு காப்பி நம்ம எடுத்தோம்ல அதே மாதிரி காப்பியா எடுத்துக்கிறது அந்த லிஸ்ட்டை. அண்ட் கவுண்ட்னா அதோட வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கறத நம்ம கவுண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து இதுவும் அதே மாதிரி தான், நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான். அந்த லிஸ்ட்ல வந்து கடைசியில வந்து நமக்கு ஆட் பண்ணிக்கிட்டே வரும். அண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணோம்ல, அது மாதிரி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இண்டெக்ஸ் ஆஃப் த இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்டோட இண்டெக்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இன்சர்ட், பாப், ரிமூவ் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ரிவர்ஸ் ஷார்ட்டும் போது ஆர்டர்ஸ்ல நமக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர் அந்த மாதிரி நமக்கு வந்து ஷார்ட் பண்ணி நம்மளால அசெண்டிங் டிசெண்டிங்ல வேணுங்கும் போது நம்மளால எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, இதுதான் அரேஸ். அண்ட் வந்து அரேஸ்னாலும் இது லிஸ்டா தான் இது வந்து வேலை செய்யும். ஓகேங்களா, அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் நிறைய வந்து நம்ம வீடியோஸ் பார்க்கலாம். கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.